ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடன் இருக்கணும். கந்தன் அருளால் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கந்தன் கொடுக்க மாட்டார். அப்படியே கொடுத்தாலும் அதுலேருந்து மீண்டு வர சக்தியை கண்டிப்பாக இந்த வேலன் கொடுப்பான்ங்கிற நம்பிக்கையோட தினமும் அவன் காலடியை நம்ம தொட்டு வணங்கிக்கிட்டே இருப்போம். நமக்கு நல்லது விரைவில் நடக்கும். அப்புறம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, யாரெல்லாம் வந்து சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். நம்மளால் கோயிலுக்கு போக முடியலனாலும் நம்ம வீட்டில் உள்ள முருகன்கிட்ட அப்படியே நம்மள்ட்ட முருகனோட படம் இல்லை, விக்கிரகம் இல்லை அப்படின்னா மனசில் இறைவனை நினச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி கடவுளை மட்டும் நினச்சிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா நம்ம என்ன தான் இப்படி போய் கும்பிட்டாலும் ஒரு 5 நிமிஷம் அந்த இறைவனை நினைக்கும் போது கண்டிப்பாக அவரும் நம்மளை நினச்சி பார்ப்பாரு. இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அப்புறம் இப்போ மழைக்காலம் ரொம்ப ஸ்டார்ட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுமாரி குழந்தைங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய கோல்டு காஃப்லாம் வரும். குழந்தைங்களாம் பார்த்தோம்னா சேஃபாக பார்த்துக்குங்க. பெரியவங்களும் அப்படி தான். வைரல் ஃபீவர் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பரவிட்டே இருக்கும். அதுக்கு வந்து ஒரு சின்ன கஷாயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கருக்குன்னு சொல்லுவோம் நம்ம. அங்கே ஊர்லெல்லாம் பாட்டிலாம் அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. எங்கள் பாட்டியெல்லாம் ஆடாதொலை, தூதுவளை, அப்புறம் வந்து துளசி, ஓமம், கருஞ்சீரகம், அதாவது கருஞ்சீரகம் இல்லை, சின்ன ஜீரகம், அப்புறம் இதெல்லாம் நச்சுட்டு பூண்டு, கொஞ்சம் சுக்கு, எல்லாமே நொச்சி, நொனா, பப்பாளி இலை வேணும்னா சேர்த்து, ஏன்னா டெங்கு பரவறதுனால பப்பாளி இலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு நுனி, வேப்பலை, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், நைட்டே ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி மண்சட்டி இருந்தால் மண்சட்டியில் வச்சுட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி இந்த ஜீரகம் இதெல்லாம் அதில் வந்து நம்ம இந்த இலையோடு சேர்த்து வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சிடணும். அதோட எசன்ஸ் எல்லாமே இறங்கிடும். காலையில் அது நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு டம்ளராக வற்ற விட்டுட்டு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு காக்கா டம்ளர் குடித்தாலே நல்லா வந்து இந்த கோல்டு காஃபு, நம்மளுக்கு இந்த வைரல் ஃபீவர் இது எல்லாமே கொஞ்சம் கட்டுக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வராங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய பசங்களோட மிங்கிள் ஆவாங்க. நம்மளுமே ஆஃபீஸ் போகிறவங்க நிறைய போய் எல்லாரோடையும் நம்ம வந்து மிங்கிள் ஆகும். இன்னொன்று பஸ்ஸில் அது மாதிரி வந்து நம்ம அதுக்காக செப்பரேட்டாலாம் இருக்க முடியாது. ஏன்னா அப்படி நம்ம லைஃப் கிடையாது. நான் ஒருத்தர் சார்ந்து போகும்போது அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் வருமுன் காப்பது. நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி டிப்பு ஃபாலோ பண்ணி நம்ம குழந்தைங்கள நம்மளே பார்த்துக்கலாம். அது மாதிரி மஞ்சத்தூள் அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக அது மஞ்சள் வந்து நம்ம இந்த மஞ்சளோட இதை மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், திட்டாதீங்க யாரும். இந்த குட்டி மஞ்சள் இருக்கும் இல்லையா, நம்ம கரிமஞ்சள் சொல்லுவோம். அந்த கரிமஞ்சள் என்ன பண்ணணும், நல்ல வெயிலில் உடச்சுட்டு காய வைக்கணும். அப்படியே முழுசாக காய வைக்கக்கூடாது. நம்ம இந்த குட்டியாக உரல்லாம் வச்சுருப்போம்ல, இஞ்சி பூண்டு தட்டெல்லாம் அதில் போட்டு நல்லா நச்சுட்டு நல்லா காய வச்சுட்டு அது பவுடராக மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுங்க. அதை வந்து பாலில் கலந்து கொடுங்க. கண்டிப்பாக அது வந்து கேட்கும். குழந்தைங்களுக்கு பாலில் வந்து ஒரே ஒரு மிளகு லைட்டாக தட்டி போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அந்த பாலை கொடுத்து பார்த்தோன்னா ரொம்பவே நல்லா கேட்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, முருகனுடைய அருள் கண்டிப்பாக இது முருகனோட யுகம் தான் சொல்லணும். ஏன்னா மயிலோனும் சரி, இல்லை வேலும் சரி, எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கோம். இதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா முருகனை வழிபடுற ஒவ்வொருத்தர் கண்ணிலையும் முன்னெல்லாம் மயில் எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கும் நிறைஞ்சிருக்காரு. இது வந்து முருகனோட யுகம் அப்படிங்கிறத தாராளமாக நம்மளுக்கு கடவுள் காட்டுறாருன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி லைஃப்பில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முன்னேறக்கூடிய வழிகள் நிறைய இருக்கும். ஆனால் அதற்கான தடைகள் வந்து முன்னேறது ஒரு செயலுக்காக நம்ம முன்னேறிட்டுருப்போம். ஆனால் தடைகள் 100 வரும், 1000 கூட வரும். ஆனால் அந்த தடைகளை நம்ம தூக்கி எறிஞ்சு நம்ம மனசை தைரியப்படுத்தி அதை கடந்து போகணும். அப்படி போனால் மட்டும்தான் நம்ம அந்த கோலை போய் அடைய முடியும். இதுக்கு நிறைய நம்மளுக்கு தடைகளில் ஒவ்வொரு சோதனைகளையும் கடக்க அந்த கடவுளுடைய கை கரம் நம்மளுக்கு நிச்சயமாக உதவும். நம்ம அதனால் வந்து இறை நம்பிக்கையை எப்பொழுதுமே விட்டுடக்கூடாது. நம்ம நினைப்போம் இல்லையா, ஒரு சில நேரம் நம்மளுக்கு தடைகள் வந்து நம்ம மனசு தளரும்போது
கடவுள் இல்லையோ அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையவே கிடையாது. அந்த அந்த செகண்டில் கூட நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணலாம், ஒரு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை அதுக்கு மாற்று வழியை சிந்திச்சு கொடுக்கலாம். அதனால் வந்து இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம கூட வந்துட்டே தான் இருப்பார். அதனால மனம் தளராமல் அதில் நம்ம முயற்சி செய்யணும். கண்டிப்பாக அப்படி செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான கோலை நம்ம அடைய முடியும். கண்டிப்பாக நான் வலியுறுத்தக்கூடிய ஒரே ஒரு செய்தி, அதை மட்டும் அது நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ டெய்லியும் இல்லைனாலும் மாதத்துக்கு ஒரு முறையாவது உணவளித்து அதில் கிடைக்கிற மகிழ்ச்சியை நீங்கள் அடைஞ்சு பாருங்கள். இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது தான் கண்டிப்பாக இறைவன் அதில் இருப்பார். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஏன்னா நம்மள இந்த நிலமையில அதாவது நிறைய சூழல்களை யோசிக்கும்போது நம்மளுடைய சூழல் இறைவன் நம்மளை நல்லா தான் வச்சுருக்கார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து ஃபஸ்ட்டு மனநிறைவு கொள்வோம். அந்த மனநிறைவில் கண்டிப்பாக இறைவன் நம்ம கூட தான் இருக்கார். மேலும் மேலும் நம்ம அச்சீவ் பண்ணி போகும்போது இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஒரு பென்சில் கொடுத்தா கூட அது மிகப்பெரிய உதவி தான். அது வந்து நம்ம மாற்றுக்கருத்தே கிடையாது அதுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்னை திட்டலாம். நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இதுக்கு வேறு வேலை இல்லை, யூடியூப் போடுது அப்படிலாம் சொல்லலாம். பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணாலும் ஏதோ என்னுடைய ஒரு சில கருத்துக்கள் கண்டிப்பாக உங்களை சென்றடையுங்கிற நம்பிக்கையோட, கந்தன் அருளோட இதை நான் சொல்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தனுண்டு கவலை வேண்டாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.